கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். எம்மாவுக்கு சென்ற 2 பேரும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்ததும் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். உடனே இயேசு மறைந்து போனார். அதனால் அவர்கள் 2 பேரும் வழியிலே இவ்வளவு நேரம், அதாவது 8 மைல் தூரமாய் நம்மோடு நடந்து வந்து மோசே முதலாய் சகல தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்து சொன்ன யாவற்றையும் விளக்கி காண்பித்தபோது கூட இவரை இயேசுதான் என்று நாம் அறியாமல் இருந்துவிட்டோமே, நம்முடைய இருதயம் அந்த வேத வாக்கியங்களை உணராமல் போய்விட்டதே என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அவர்கள் இருவரும் எம்மாவிலே இரவில் தங்காமல் உடனே புறப்பட்டு மறுபடியும் எருசலேமுக்கு வந்து 11 சீசர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருந்த இடத்திலே போய் இயேசு உண்மையிலேயே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்வதை கேட்டு வழியில் நடந்த கதைகளையும் இயேசு அப்பத்தை பிட்டு தங்களுக்கு கொடுத்ததையும் உடனே அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டதையும் இயேசு மறைந்து போனதையும் விவரமாய் சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படி அவர்கள் எல்லாரும் பேசி கொண்டிருக்கும்போது இயேசு அவர்கள் நடுவிலே தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவி இருக்குமோ என்று பயந்தார்கள். இயேசு அதை அறிந்து, நீங்கள் கலங்குகிறது எனக்கு நன்றாக புரிகிறது, உங்கள் மனதில் சந்தேகங்கள் எழும்புகிறது, என் அருகே வாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் என்று கூறி அவர்களுக்கு தன்னை காண்பித்தார். அவர்கள் தொட்டு பார்த்து ஆணிகளால் உண்டான காயங்களையெல்லாம் பார்த்து அறிந்து கொண்டார்கள். ஆம், ஒரு ஆவிக்கு இவ்வாறு இராதே என்று கூறின இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒரு ஊழியர் இவ்விதமாய் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். நான் சிறுவனாய் இருக்கும்போது எனது அம்மா வேதத்தில் தினமும் ஒரு வசனம் மனப்பாடமாக படித்து சொல்லவும் வேண்டும், எழுதவும் வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறுவார்கள். நான் சொல்லிவிட்டு எழுதினால்தான் எனக்கு காலை உணவே கிடைக்கும். ஏனம்மா இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் என் அம்மா பின்வருமாறு கூறுவார்கள். மகனே, நீயும் நானும் அனுதினமும் காலையிலே ஆண்டவரை தொட்டு பார்க்க வேண்டும். அனுதினமும் வேத வசனங்களை படிக்கிற போது நாம் அவரை தொடுகிறோம். ஆண்டவரும் சந்தோஷப்படுவார், உன்னையும் அவருடைய ஊழியக்காரனாக மாற்றுவார். நீ திரளான மக்களுக்கு கூறு, மகனே, நீங்கள் இன்று இயேசுவை தொட்டு பார்த்தீர்களா என்று கேள் என்று அடிக்கடி கூறுவார்கள். நானும் ஊழியத்திற்கு செல்லுகிற இடங்களிலெல்லாம், அன்பானவர்களே, இன்று இயேசுவை தொட்டீர்களா என்று கேட்பேன். நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தொட்டு விடுவேன். அப்போதுதான் அன்றைய நாள் எனக்கு சந்தோஷமான நாளாக அமையும். ஆகவே நீங்களும் இந்த இயேசுவை அனுதினமும் தொட்டு பார்த்து இந்த கைகளில் உள்ள ஆணிகளால் துளைத்த காயத்தினால் உண்டான தழும்புகளினால் இன்று என்னுடைய பலவீனம், என்னுடைய நோய் எல்லாம் நீங்கி இருக்கிறது, இந்த இரத்தத்தினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று எல்லாரும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த இயேசுவை எப்படி தொட்டு பார்க்கிறோம்? தினமும் தொட்டு பார்க்கிறோமா? இல்லை என்றால் வாரம் ஒரு முறையா? இல்லை பண்டிகை நாட்களிலா? இல்லை என்றால் வருஷத்துக்கு ஒரு முறையா தொட்டு பார்க்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அந்த ஊழியர் சொன்னது போல தினமும் நாம் அவரை தொட்டு பார்ப்போம். சீசர்களிடம் தன்னை காண்பித்தது போல இன்றும் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டவராய் எத்தனையோ பேருக்கு தரிசனமாகிறார். இந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அனுதினமும் அவரை தேடி அவரை தொட்டு பார்க்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை அனுதினமும் கருத்தாய் தேடி தொட்டு பார்க்கிறவர்களாக காணப்பட அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.